Hi guys, this is Suganya from Underice. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னும் ஒரு 10 days கூட இல்ல group 2 எக்ஸாம்க்கு. அதாவது வந்து மேத்ஸ்ல வந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக்கா ரிவிஷன் மாதிரி பார்க்க போறோம். இன்னைக்கு இதெல்லாம் எது பார்க்க போறோம்னா LCM and HCF தான் பார்க்க போறோம். First question. 90 150 மற்றும் 225 மீச்சிறு மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறு மடங்குனா என்ன? LCM. மீச்சிறு மடங்குனா என்ன? LCM கேட்டிருக்காங்க. லீஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் LCM. என்ன கேட்டிருக்காங்க? 90 150 225. இந்த மூணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5ஆல ஃபர்ஸ்ட் போடுறோம். 1 5 5 மிச்சம் 8, 3 5 15 மிச்சம் 0, 4 5 20, 5 25. இது மேலே என்ன பண்ண போறோம்னா 3 6 3 18, 5 3 30, 1 3 மிச்சம் 3 5 15. இப்போ எல்சிஎம்னா என்னன்னா லாஸ்ட் கீழே 1 வர வரைக்கும் நம்ம தானாவத்தில் போட்டுட்டே இருக்கணும். அதான் எல்சிஎம். இப்போ மறுபடியும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? 3 போட்டோம்னா 2 3 6 10 அப்படியே இருக்கும். ஏன்னா 10 3ஆல் டிவைட் ஆகாது. 15 மட்டும் 5ஆல் டிவைட் ஆகும். திரும்ப வந்து என்ன பண்ணுறோம்? 5 போடுறோம். 5 போட்டால் 2 2 1. இப்போ இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 1 1 1. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா என்னது? அது நம்மளோட எல்சிஎம். ஏன்னா கீழே 1 வர வரைக்கும் போடணும். எல்சிஎம்னா 3 3 9, 5 × 5 எத்தனை? 5 × 5 25, 25 × 2 50, 50 × 9 5 9 45. ஸோ 0 சேர்க்கும்போது 450,000. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி 450. எல்சிஎம்னா கீழே 1 வரைக்கும் பண்ணணும். அவ்வளோதான். தானா உதல் போட்டு அது வரைக்கும் போட்டுகிட்டே போகணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மீ பெரு பொது வகு எண் கேட்டிருக்காங்க. இது ரெண்டாவது சம்மில் 598 மற்றும் 874 இது 2 நம்பர் கொடுத்து அதுக்கான மீ பெரு பொது வகு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீ பெரு பொது வகு எண்ணா HCF. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 598 874க்கு கண்டுபிடிக்க போகிறோம். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இந்த 2 நம்பருக்கும் எது பொதுவாக எது காமனாக இருக்கோ அந்த டேர்ம் மட்டும்தான் HCFாக இருக்கும். ஆனால் LCM அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் நம்ம 1 ஒரு வரைக்கும் தானே ஒருத்தர் போடுவோம். HCFங்கிறது ரெண்டுலேயும் ஏதாவது காமன் டேர்ம் நம்மளால் எடுக்க முடியுமா, அது எந்த அளவுக்கு நம்மளால் காமன் டேர்ம் எடுக்க முடியுமோ அது வரைக்கும் போடுவோம். அதுக்கு மேலே முடியலன்னா அவ்வளோதான். ஏன்னா HCF பார்த்தோம்னா இப்போ எதால் போடலாம்? இப்போ 2ஆல் போட்டோம்னு வச்சுக்கோங்க. 2ஆல் போட்டோம்னா 2 4 2 4 மிச்சம் 1 92 18 மிச்சம் 1 92 18. இப்போ இங்கே வந்து 4 2 8 3 2 6 3 2 6 மிச்சம் 1 7 2 14. இப்போ இங்கே அடுத்து என்ன போடலான்னா 23ஆல் போட்டு பார்க்க முடியுமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 23 நம்ம இங்கே எத்தனால போடலாம்? ஃபஸ்ட்டு 23ஆல் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 23 மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 69ங்கிறது 3ஆல் 23 பேருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 69 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கோம்? 3 13. அப்போ 23 × 13 பேருக்குனா நமக்கு என்ன வரும்? 299 வந்துடும். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஒரு 23 மிச்சம் இங்கே என்ன வரும்? 220 வருமா? 20னா 43ல் 23 போயிடுச்சுன்னா மிச்சம் 20 இருக்கும். 20 × 7 20. இப்போ என்ன இருக்குது? 207 இருக்குது. இப்போ நமக்கு 207 வரணும். என்ன பேருக்குன்னா 23 என்ன பேருக்குன்னா 207 வரும்னு பார்க்க போகிறோம். என்ன பேருக்குன்னா வரும்? 9ஆல் பெருக்கணும்னா 9 3 27 மிச்சம் 2 20 18 18 20. ஸோ எத்தனை? 9ஆல் பெருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு 19. இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? நம்மளுக்கு 13 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 19 இருக்குது. இது ரெண்டுலேயும் ஏதாவது காமன் ஃபேக்டர் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸோ அப்படியே விட்டுறணும். HCFனா விட்டுட்டு இங்கே என்ன இருக்கோ அது மட்டும்தான் எடுப்போம். ஸோ 2 × 23 என்ன? 46. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 46. இப்போ நம்மளுக்கு இந்த இடம் இந்த 299 437 23ஆல் டிவைட் ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸி. ஒரே ஸ்டெப்பில் நம்மளால ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுற முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 46. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி என்ன பார்த்தோம்? நார்மலாக ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்து அது எல்சிஎம் என்ன HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்து இதுக்கு எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? இப்போ ஃப்ராக்ஷன் வைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது மேலே இருக்க நியூமரேட்டர் டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
கீழே இருக்க டினாமினேட்டர் டேர்முக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தோம்னா LCM of numerator divided by HCF of denominator. இதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ஸோ என்ன கேட்டுக்காங்களோ அது மேலே கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே என்ன டேர்ம்லாம் இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை HCF பார்த்தோம்னா 3, 9, 8 3, 9, 6, 12. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 2, 4, 5, 7 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? இதுலேருந்து 2 மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ 1, 2, 5, 7 இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனால் எல்சிஎம்னால எல்லாத்தையும் பெருக்கணும். ஸோ 2 × 2 × 5 × 7 இதுதான் இதோட எல்சிஎம். பெருக்குனா 2 × 2 4, 4 × 5 20, 20 × 7 140 வருமா? ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 140 வந்துருச்சு. இப்போ கீழே இருக்க என்ன டேர்ம்லாம் இருக்குது? 3 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது, 12 இருக்குது. ஸோ இது எல்லாமே டிவைட் ஆகணும்னா எதனால் டிவைட் ஆகும்னா 3ங்கிற நம்பரால் மட்டும்தான் எல்லா நம்பரும் டிவைட் ஆகும். ஸோ இதுக்கான HCF என்ன இருக்குன்னா 3. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 140 / 3 ஆப்ஷன் டி. நம்ம ஏன் 3, 9, 6, 12 இதுக்கு நான் HCF வந்து 3ன்னு சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம 3 காமன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் ஏதாவது இதில் காமனாக எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அதனால தான் நான் 3 வந்து டாட்டா HCFன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து டி ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் போகலாம். இதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோமா? இதே மாதிரி இங்கே HCF மீ போவானா HCF அது இந்த ஃப்ராக்ஷன் டேர்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸில் பண்ண அதே மாதிரி தான் இங்கே மேலே இருக்க டேர்முக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. கீழே இருக்க இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா 2a, 5a, 7a என்ற 3 எண்களின் மீச்சிறு பொது வகு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறுனால என்ன? எல்சிஎம் தானே. இந்த 3ஓட எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு நம்பரும் வேரியபிளும் கலந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் தனியாக வச்சுக்கோங்க, வேரியபிள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன 2, 5, 7 இதில் ஏதாவது எல்சிஎம் எடுத்தோம்னா எதுக்குமே இது காமன் ஃபேக்டரே இல்லை. ஸோ எல்சிஎம் வந்து என்ன? இது 3ஓட பெருக்கல் பலனுக்கு தான் சமமாக இருக்கும். இந்த ஏதாவது இதில் சில நம்பர் கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு எதில் ஏதாவது காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லைனா, அதாவது 2 வந்து 5ஆலையும் டிவைட் ஆகாது, 5 7ஆல் டிவைட் ஆகாது, இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா அதோட HCF வந்து 1, HCF = 1. எல்சிஎம் வந்து என்னவா இருக்கும்னா அந்த எல்லா நம்பரோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் தான் வேணும், இன்னும் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பெருக்கல் பலன் பார்த்தோம்னா 5 எத்தனை? அதெல்லாம் 35, 35 × 2 70. ஸோ நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சோம். எது கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்பருக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் என்ன இருக்குது? ஏக்கமா இருக்குது. இதை காமனாக தானாவத்தில் போட்டு ஏ வெளியெடுத்தா என்ன வரும்? 1,1,1. ஸோ என்ன வந்திருக்கு? என்கிட்ட எல்சிஎம் வந்து ஏ தான் வந்திருக்கு. ஸோ 70A ரெண்டையும் சேர்த்து கடைசியில் எழுதிடணும். 70A நம்ம இங்கே ஏ கியூப் போட்டுறக்கூடாது. 70 பார்த்துட்டு ஏ கியூப் போட்டுறக்கூடாது. ஏன்னா மீச்சிருங்கிறது எல்லாத்தையும் காமனாக எடுத்துருவோம். அந்த ஏ வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கனால ஒரு ஏ தான் வெளியே வரும். ஆப்ஷன் ஏ 70A இந்த கொஷினுக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3, 2 நம்பர் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இல்லை 3 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3, 2, 1க்கு எல்சிஎம் என்ன வரும்? 3, 2, 1க்கு எல்சிஎம் என்ன வரும்? 6 வருமா? ஏன்னா இது ரெண்டுமே காமனில் டிவைட் ஆகாது. ஸோ 3 × 6 6 எல்சிஎம். இப்போ வந்து நம்ம இந்த வேரியபிளுக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லை என்ன இருக்குது? A-1 டேர்ம் இருக்குது. ஆனால் அடுத்ததில் என்ன இருக்குது? A-1 டபுள் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இப்படி இந்த மாதிரி டேர்ம் ஒரே டேர்மு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்த டேர்ம் பெருசாக இருக்கோ, எதுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ A-1 விட்டுறணும். A-1 ஹோல் ஸ்கொயர் அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா A-1 ஹோல் ஸ்கொயர்லேயே A-1 உள்ளுக்குள்ளே அடங்கிரும். அதனால அந்த A-1 விட்டுட்டு A-1 ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அடுத்த டேர்ம் என்ன இருக்குது? A² - 1 இருக்கா?
ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்? ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1ன்னு பிரிக்கலாமா? இந்த ஒரு டேர்மை மட்டும் எப்படி பிரிச்சிருக்கேன்? ஏ ப்ளஸ் 1 ஏ மைனஸ் 1ன்னு பிரிச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த ஏ மைனஸ் 1 தான் இங்கே ஆல்ரெடி இருக்கா? ஸோ வந்து ஒரு ஏ மைனஸ் 1 எடுத்தால் போதும். இந்த ஏ மைனஸ் 1 இந்த ஸ்கொயர்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறோம். ஏ மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஹையர் டேர்ம் தான் எடுத்துக்கணும். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். கமா ஏ ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் என்ன? ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 கண்டுபிடிச்சிருக்கோம். 6 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் 1. ஆப்ஷன் டி. இப்போ இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்கன்னா தனியாக நம்பருக்கெலாம் வந்து எல்சிஎம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கிறோம். வேரியபிள் என்னென்னா எல்சிஎம்னா வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள ஹையஸ்ட்டு எடுக்கணும். இதே மாற்றி நம்ம என்ன எல்சிஎம்னா என்ன சொல்லுவோம்? மீச்சிறு மடங்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தான் இருக்கல எந்த இதுக்கு அதிக பவர் இருக்கோ அதை எடுத்து போக மாதிரி இருக்கும். ஆனால் ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது மடங்குன்னு சொல்லுவோம். ஆனாலும் இருக்கல எதுக்கு லோ ஃபேக்டர் இருக்கோ அதை எடுத்துப்போம் ஹெச்சிஎஃப்க்கு. அதனால தான் இந்த ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிற டேர்ம், அதாவது ஒரு டைம் தான் இருக்கும். இத்தனை ஏ மைனஸ் ஒரு டேர்மே எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் டேர்மில் பார்த்தோம்னா ஏ 3 ஏ இருக்குது. நம்ம அந்த 3 ஏ சேர்த்து ஏ கியூப்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஏ மட்டும் தான் எடுத்துப்போமா? அதே மாதிரி இதில் எல்லாத்தையும் அடங்கக்கூடியது ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறதே இந்த 3லேயுமே வந்துடும். அதனால தான் நம்ம ஒரு ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இங்கே இருக்கிறதையும் விட்டுட்டோம், அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஏ மைனஸ் 1ஐயும் விட்டுட்டோம். இப்போ இந்த சம் பார்த்தோம்னா இது அதே மாதிரி தான். இங்கே எப்படி கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 2 வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு மாறுமா? அடுத்த டேர்மில் வந்து 3 வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. அடுத்த டேர்மில் இருந்து 6 வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இப்படி தான் நம்மளுக்கு வந்து காமன் டேர்ம் வெளியே எடுத்துட்டோம். இப்போ அந்த 2 3 6க்கு எல்சிஎம் என்ன வரும் பார்த்தோம்னா என்ன வரும்? 6 தான் வரும். ஏன்னா 6க்குள்ள 3 அடங்கும் 2 அடங்கும். ஸோ இது 3மே எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் வந்து 6. ஸோ 6 எங்கே வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி பிரிப்போம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பிரிப்போமா? அதே மாதிரி இந்த 2 எப்படி பிரிப்போம்? 1 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 வரணும். அப்போ இங்கே மைனஸ் குறி இருக்கனால ரெண்டுக்குமே மைனஸ் வரும். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதுக்கு என்ன வரும்? இங்கே 2 ப்ளஸ் இருக்குனால 2 சேமாக தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இங்கே என்ன மைனஸ் இருக்குனால இங்கே 2க்கு மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ் இருக்குனால 2க்கு ப்ளஸ் வரும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதியிருப்போம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு பிரித்து எழுதியிருப்போம். இப்போ இந்த 2 3 6க்கு நம்ம எல்சிஎம் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வரும் பார்க்கணும். அதாவது 2 டேர்ம் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம ஒரு டேர்ம் எடுத்தால் போதும். ஸோ இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இப்போல்லாம் ஒரே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 போதும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 2, ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த 4 டேர்ம் இருக்கணும், அதோட 6 சேர்த்துருக்கணும். அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே சியில் தான் இருக்குது. நமக்கு 3லாம் வரவே இல்லை. ஸோ இது ஆப்ஷன் டி வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இது மீப்போமா தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி 2 3 சம் பார்த்துட்டோம். இந்த சம் மாதிரியே இதை சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு தெரியும். இல்லை எனக்கு நான் சொல்லிக் கொடுத்து புரிஞ்சிச்சாலும் எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இதை பார்த்து என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எல்சிஎம் பார்த்தோமா? இப்போ பார்க்க போகிறது என்ன? மீப்போவா ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேரியபிளும் இது கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அதே மாதிரி வேரியபிள் தனியாக வச்சுக்கணும், நம்பரை தனியாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தோம்னா 35 49 14 இதுதான் நம்பர் இருக்குது அந்த 3 டேர்ம்லேயும். ஸோ அதான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 7 காமன் எடுத்தால் என்ன வரும்? 5 35 7 49 இதெல்லாம் 12. இப்போ என்ன ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா? 5 7 2 இல்லை ஏதாவது ஒரு டைமாக காமனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ என்னோட ஹெச்சிஎஃப் என்ன 7 மட்டும்தான். ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 7 மட்டும்தான். இது நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சோம். எல்லாத்துலேயுமே 7 இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த ஸ்டெப் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஹெச்சிஎஃப்னா இருக்கல சின்ன டைம் எடுத்துக்கணும். எல்சிஎம்னா ஹையஸ்ட் டைம் எடுத்துக்கணும். எல்லா டைமும் உறுப்பு இருக்கணும். அதில் எல்லாத்துலேயுமே வந்து லோயஸ்ட் டைமை மட்டும் எடுக்கணும். இப்போ பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டில் எக்ஸ் தனியாக வச்சுக்கோங்க, ஒய் தனியாக வச்சுக்கோங்க, ஜெட் தனியாக வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. நான் என்ன சின்ன டைம் தான் எடுத்துக்கணும். ஸோ இருக்கல எது சிறுசு? எக்ஸு தான் இப்போ சிறுசா. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் பார்க்க போகிறேன். இங்கே ஒய் கியூப் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. சிறுசு எது? ஒய் தான். ஸோ அடுத்து ஒய். அதே மாதிரி Z பார்த்தோம்னா Z/4 Z கியூப் இருக்குது, Z ஸ்கொயர்டு இருக்குது. இல்லை எது சிறுசு? Z ஸ்கொயர்டு தானே சிறுசு. Z ஸ்கொயர்டு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 கண்டுபிடிச்சிருக்கோம். 7xy/z ஸ்கொயர்டு. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதே மாதிரி தான் இதில் காமன்லாம் என்ன இருக்குது? மீப்போவா கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் காமன் என்ன இருக்குது? x + n x + n + 1. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா x⁻n டாட் எக்ஸ், இது ஒரு டேர்ம். இதுலேருந்து என்ன வருது? இங்கே ஆல்ரெடி x⁻n இருக்குது. இங்கே அடுத்த டேர்ம் பார்த்தோம்னா x⁻n டாட் எக்ஸ் ஸ்கொயர்டு. எல்லாத்துலேயும் என்ன டேர்ம் தான் காமனாக இருக்குது? காமனாக இருக்க தான் HCF எடுக்கணும். எல்லாத்துலையும் என்ன டேர்ம் தான் காமனாக இருக்குது? x⁻n தான் காமனாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து x⁻n, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிசிடினா வேறு ஒன்றுமே இல்லை, HCF தான் ஜிசிடி சொல்கிறாங்க. எல்சிஎம்மும் HCF எந்த ரிலேஷனில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்போவுமே வந்துட்டு எல்சிஎம்மோட வேல்யூ தான் வந்து HCFோட எப்பவுமே அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ 2, 3ன்னு இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இதுக்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும்? நமக்கு 6ன்னு வரும் எல்சிஎம். ஆனால் இதுக்கே HCF எடுத்தோம்னா இது ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அப்போ HCF என்ன? ஒன்றே ஒன்று தான். இப்போ R பெருசா 1 பெருசா? R தான் பெருசு. ஸோ எப்பவுமே நம்ம எந்த சம் எடுத்து பார்த்தாலும் சரி நம்மளுக்கு எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும் HCFோட. ஸோ ஆப்ஷன் டி. ஈக்குவலாக கூட வராது, பெருசாக தான் இருக்கும். எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடி ஆர் HCF. இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஏவை என்ன வச்சுக்க சொல்லியிருக்காங்க? HCF ஆஃப் 124 × 88. அதே மாதிரி பி என்ன வச்சுக்க சொல்லியிருக்காங்கன்னா HCF ஆஃப் 88 × 52. இப்படி ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியாக HCF கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அதை வந்து ஏபின்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. வச்சுட்டு கீழ்கண்ட வச்சுல எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸி தான். 124 88க்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். 4 வேணால் 3 மிச்சம் 1, இங்கே 2 2. இங்கே 33க்கு 22க்கு ஏதாவது காமனாக இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ இதோட எல்சிஎம் HCF என்ன? 4 தான். ஏன்னா HCF தானே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 88 × 52. இதுக்கும் நம்ம 4ஆல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 22 ஒரு நாள் நாங்கள் மிச்சம் 1 3 12. இங்கே 22 இருக்குது, இங்கே 13 இருக்குது. இதுக்கும் இடையில காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ 4 தான் HCF. இதில் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன இருக்குது? எனக்கு ஏயும் பி என்னவா இருக்குது? ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பி. இந்த மாதிரி தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஈஸி தான். பார்க்க தான் பெருசாக தெரியும், சால்வ் பண்ண ரொம்பவே ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மீப்பெரு பொது வகுத்தி, அதான் HCF கேட்டிருக்காங்க. சேம் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் HCF கேட்டிருக்காங்க. நம்பருக்குலாம் தனியாக HCF கண்டுபிடிங்க. அந்த மாதிரி இந்த வேரியபிளுக்குலாம் தனியாக HCF கண்டுபிடிச்சி ரெண்டையும் கமெண்ட் பண்ணி போடுங்க. HCFனா என்ன? P எது குறைஞ்சிட்டோமோ அதை எடுத்துக்கணும், Qவில் அது எது குறைஞ்சிட்டோமோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். சரி, ஆன்சர் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஒன்றுக்கொன்று பகா 2 எண்களோட பெருக்கல் தொகை என்ன கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. அப்படின்னா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 வேரியபிளோட ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். 2 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துருக்காங்க. அப்போனா எல்சிஎம் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும்னா அது என்ன கொடுத்துருக்காங்க? பகா எண், பிரைம் நம்பர். அப்படின்னா அது ரெண்டுக்கு இடையில காமன் ஃபேக்டர் ஒன்று இல்லவே இல்லை, HCF இல்லைன்னு அர்த்தம். அப்போ HCF இல்லைன்னா அந்த இடத்துல HCF வந்து நமக்கு ஒன்றா இருக்கும். எல்சிஎம் என்ன இருக்கும்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? அந்த எண்களோட பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஆல்ரெடி அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? பெருக்குத்தொகை 35 கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 35. ஸோ ஆன்சர் சி. பகா எண்கள், 2 பகா எண்களுக்கான எல்சிஎம் எப்பவுமே வந்துட்டு என்னதான் இருக்கும்னா ஒன்று தான். எல்சிஎம் வந்து பெருக்குத்தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே இந்த இடத்துல HCF என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கே பெருக்குத்தொகை என்ன இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஒன்று தான் ஆன்சர் வரும். இந்த இடத்துல HCF கேட்டிருந்தாங்கன்னா 1. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து சி, 35. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு 3 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. 1:2:3 இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. அதோட மீப்போவா HCF என்ன இருக்குன்னா 12 இருக்குது. அப்போ அந்த எண் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷியோவில் இருந்தால் அந்த எண்ணை நம்ம எப்படி எழுதுவோம்? 1x 2x 3xன்னு பண்ணுறோமா? இந்த எக்ஸுங்கிறதுல என்ன? இந்த 3க்குமே இந்த 3 நம்பருக்குமே என்ன ஆகுதுன்னா ஒரு காமன் டேர்ம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்கிறோமா? நம்மளுக்கு பொதுவாக HCF வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? HCFனாலே கொடுத்துருக்க எல்லா நம்பர்லையும் எது காமனாக இருக்கோ அதுதான் HCFன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எக்ஸு என்ன டொனேட் பண்ணுதுன்னா HCF தான் டொனேட் பண்ணுது. ஸோ 1x தான் என்னோட ஒரு நம்பர்னா
HCF என்ன கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 × 12 என்ன ஆன்சர் 12 தான் வரும். அதே மாதிரி 2x எக்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம் HCFன்னு சொல்லிட்டோம். அப்போ 2 × 12 என்ன 24. இங்கே எக்ஸு 12 அப்புறம் 36. ஆன்சர் என்ன டி 12, 24, 36. இந்த மாதிரி ஒரு 3 ரேஷியோ கொடுத்து HCFும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா HCFோட அந்த 3 ரேஷியோவும் பெருக்கிடுங்க. அதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த இடையில ஒரு காமன் டைம் தான் அந்த 3 நம்பருக்குமே இடையில ஒரு காமன் டைம் வரப்போகுது. அந்த காமன் டைம் தான் என்னது HCF. ஸோ பெருக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா எக்ஸு மற்றும் ஒயினோட ஜிசிடி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஜெட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ எல்சிஎம் நம்ம படிக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா அது எல்சிஎம் இன்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண போகிறோம். எல்சிஎம் இன்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க. HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க. HCF வந்து Z HCF Z ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். அந்த எக்ஸுங்கிற ஒரு நம்பர் ஒய்ங்கிறது ஒரு நம்பர். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும் XYன்னு வருமா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு எல்சிஎம் தான் வேணும். அப்போ இந்த Z கீழே போயிருமா. அப்போ என்ன வரும் XY டிவைட் பை Z XY டிவைட் பை Z ஆப்ஷன் ஏ. இந்த ஒரு ஃபார்முலா படி போட்டால் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வருது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 2 நம்பர் கொடுத்துருக்காங்க 36, 156ன்னு சொல்லிட்டு அதோட மீப்போவா அதை HCF கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் என்ன நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன எல்சிஎம் கேட்டிருக்காங்களா 2 நம்பரோட பெருக்கு தொகை என்ன 36 × 156 டிவைட் பை HCF. HCF என்ன 12 கொடுத்துருக்காங்க. ஒரு 12 3 36. இப்போ 156 3 பெருக்குனா என்ன ஆன்சர் அதோட ஆன்சர் 6 3 18 18 மிச்சம் 1 இவனா 15 1 16 மிச்சம் 1 3 1 4. ஸோ 468 தான் நம்மளோட ஆன்சர். இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு என்ன பண்ணியிருக்கோம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி முன்னாடி என்ன பண்ணோம் வேரியபிள் அது கலந்து கொடுத்துருந்தேன் எப்படி வருதுன்னு பார்த்தோம். நார்மலாக ஒரு நம்பர் 36 5 இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பவர் அடுக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே ஈஸி தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம்னா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுத்துக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச இது தான் HCFனா லோயஸ்ட் எடுப்போம். அதே மாதிரி இப்போ அதாவது 2 3 5 7 11 இந்த நம்பர் தானே அங்கே இருக்குது. இந்த நம்பர் மட்டும் தான் அங்கே இருக்குது. இந்த நம்பரில் எல்சிஎம்னா அந்த 3லேயும் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இங்கே 2 பவர் 3 இருக்குது 2 பவர் 4 இருக்குது 2 பவர் 5 இருக்குது. என்ன வரும் 2 பவர் 5 தான் வரும். என்னது எல்சிஎம்னால ஹையஸ்ட் எடுக்கிறோம். இப்போ 3ங்கிறதுனால இங்கே 2 இருக்குது 3 பவர் 4 இருக்குது 3 பவர் 3 இருக்குது 4 தான் அதிகமாக இருக்குது. ஸோ 4 தான் எடுக்கணும். இப்போ இங்கே 5 பார்க்குறோம். 5ங்கும் போது 5 இருக்குது 5 ஸ்கொயர்ட் இருக்குது 5 க்யூப் இருக்குது. எது எடுக்கணும் க்யூப் எடுக்கணும். இப்போ 7 பார்த்தோம்னா 7 எதுலையுமே இல்லை 7ல் இங்கே 7 இருக்குது 7 ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ 2. 11 பார்த்தோம்னா 11 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2 பவர் 5 3 பவர் 4 5 க்யூப் 7 ஸ்கொயர் 11. ஸோ ஆப்ஷன் பி. அந்த இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துக்கோங்க. எல்சிஎம்னா ஹையஸ்ட் இதை எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 6 and 2 20 கொடுத்துருக்காங்க. M+N ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதாவது 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 72 கிடைக்குது. அப்போனா அந்த எண்ணோட 1/m 1/n என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 1/m எப்படி சால்வ் பண்ணுவோம் காமனாக mn எடுப்போமா. இது என்னால் இங்கே பெருக்குவோம் இங்கே m வரும். n+m என்ன கொடுத்துட்டாங்க 72 அவங்களே கொடுத்துட்டாங்க 72. இந்த mnங்கிறது 2 நம்பர் தானே. அந்த 2 நம்பரோட பெருக்கு தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்சிஎம்க்கும் HCFோட பெருக்கு தொகை ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இது 2 பேருக்குங்க 6 × 210. இங்கே அடித்தோம்னா 6ஆல் அடித்தோம்னா 1 6 6 மிச்சம் 1 6 மிச்சம் 1 இங்கே 2 12. 3ஆல் அடித்தோம்னா 4 3 12 7 3 70 மிச்சம் இங்கே 2 டிவைட் பை 35. இப்போ ஆப்ஷன் பி 2/35. இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 1/m + 1/n காமனாக mn எடுத்து இது இங்கே எண்ணை கொண்டு போயிருக்கு இங்கே m கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா n + m டிவைட் பை mn வருது. இந்த mnக்கு
நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போட்டிருக்கோம். ப்ராடக்ட் ஏன்னா இது ரெண்டோட பெருக்கல் வந்து அந்த ரெண்டோட நம்பரோட பெருக்கல் தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா மீப்போமா, அதாவது எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஹெச்சிஎஃப் வச்சு பார்த்தோம். எல்சிஎம் 48, அந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஒரு நம்பர் 3x ஒரு நம்பர். நம்ம இப்படியே எடுத்துக்கணும். ரேஷியோவில் இருக்கும்போது டேட்டா 2 3 எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு காமன் ஃபேக்டர் ரெண்டுலேயுமே இருக்குது. 2x 3xன்னு எடுத்துக்கணும். அப்படி அமைஞ்சால் அந்த நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட கூடுதல் என்ன இருக்கும், 5x தான். 5x என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ 5x நான் சொல்லணும்னா எனக்கு x என்ன வரும்னு வேணும். அப்போ தான் நம்மளால் 5x கண்டுபிடிக்க முடியுமா. இந்த x தான் என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்னா ஹெச்சிஎஃப் தான் என்னோட இதுன்னு சொல்லி தெரியுமா. இப்போ நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா 2x × 3x ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு நம்பரோட பெருக்கல் தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன 48. ஹெச்சிஎஃப் என்ன நம்மளுக்கு தெரியாது, அதுதான் எக்ஸ். ஹெச்சிஎஃப் தான் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காமன் டேர்ம். இந்த ஒரு எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரு காமன் டேர்ம் தான். அதனால இந்த எக்ஸ்லாம் கேன்சல் ஆயிரும். இந்த 2 3 அடிச்சோம்னா என்ன வரும், 6 வருமா. இங்கே 5 30 6 36 7 என்ன 8 என்ன 8 வந்து 48 வருமா. இப்போ 8 நம்ம இந்த எக்ஸ் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்க எக்ஸ் தான் என்னது 8. இந்த 8 கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணோம்னா 8 40. ஆன்சர் சி. ரெண்டு நம்பர் 2x 3xன்னு வச்சுக்கிட்டோமா, அதோட பெருக்க தொகை இருக்கா, அதோட எல்சிஎம் என்ன 42ன்னு கொடுத்துட்டாங்களா. ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு தெரியும் காமனாக இருக்கிறதுனால எதுவும் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே இருக்க ஒரு எக்ஸுக்கு இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் ஒரு எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோ. இங்கே பார்த்தா 6 48 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 8 வந்துடும். இங்கே சம் பார்த்தோம்னா இரு எண்களோட வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு ரெண்டு எண்களோட வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. வித்தியாசம் சும்மா அங்கே இல்லை பாருங்கள், எல்லாத்துலேயுமே ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஸ் 2ஆக தான் இருக்குது. அதாவது 4ல் 2 போச்சுன்னா 2 தான். எல்லாத்துலேயுமே 2 வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலன் 24ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் தொகை 24 வருதோ அதானே அதுக்கு வரும். சரி 8 10 80 போயிடும். இது வராது. 6 நாங்க தான் 24 வரும். நமக்கு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. நமக்கு தெரியல ரெண்டு பெருக்கல் தொகை தான் மீசிமா அண்ட் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் தொகை ஈக்குவலாக இருக்கும். 24னால எது ரெண்டோட பெருக்கலாம் 24 வரும்னு பார்க்குறோம். ஆன்சர் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா மீப்போவா மீச்சிமா வந்து கொடுத்துட்டு அதோட கூடுதல் 24ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா அதோட வித்தியாசம் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்களா. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கா, x + y ^ 2 = x² + y² + 2xy. இது இங்கேயே நான் வந்திருக்கேன்னா ஏன்னா எனக்கு x + y இதை கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது x - y டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்களா. x - y கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியணும்னா x - y வேணும்னா நம்மளுக்கு இதுலேருந்து போனால் தான் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு x y கொடுத்துட்டாங்க. அதாவது x y ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் எதுக்காக இருக்கும், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பா. இப்போ 45 × 3 இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம அதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இது இங்கே அப்ளை பண்ண போகிறோம். x + y 24. இப்போ 24 ^ 2 = x² + y² ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் என்னன்னு தெரியாது, ஆனால் எக்ஸ் ஒய் என்னன்னு தெரியும். 45 × 3 இப்போ நம்மளுக்கு இது வேணும். இது மட்டும் கண்டுபிடிச்சோம்னாலே நம்ம x - y த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது ஃபார்முலா என்ன, x² + y² - 2xy தானே. இந்த இடத்துக்கு நம்ம போய் அப்ளை பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு தெரிஞ்ச டைம் தானே, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 24² இது வேணும்னா இது சைடு வரணுமா. அப்போ 24 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் என்ன வரும், 90 9 27 270. இது x² + y². இப்போ 24² என்ன வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நான்டாங்க 16 மிச்சம் 1 8 9 8 4 6 10 17 மிச்சம் 1 576 24². இப்போ 576லேருந்து 270 கழிச்சு என்ன வரும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது என்னது, x² + y².
இதுக்கு பதிலாக இதை அங்கே கொண்டு போய் நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 570 மைனஸ் 270 போடுறேன். இது ஏன் நான் இங்கே டேட்டா இங்கே மைனஸ் பண்ணலன்னா, நம்ம இங்கே மைனஸ் 2xy போடுறோமா, அந்த xyக்கு நம்ம என்ன தான் போட போகிறோம், 45 to 3 தான் போட போகிறோம். ஸோ நம்ம டேட்டா இங்கே கூட்டுற மாதிரி வரும். 576 மைனஸ் 270, இங்கே 2, இங்கே என்ன வரும், 245 into 3 தான் வருது, மைனஸ் 270 தான் வரும். இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு நம்மளுக்கு கிடைக்குமா? இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி இது பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 36 வருமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி சால்வ் பண்ணால் 36 வரும். நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் 36. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ஆ? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஸ்கொயர் ரூட் 36 என்ன 6. ஸோ ஆப்ஷன் சி. நம்ம தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், இதை வச்சு எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை காமனாக வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 16 மீப்போவாக இருக்குது, அதாவது 16 வந்து ஹெச்சிஎம்மாக இருக்குது, 136 வந்து எல்சிஎம்மாக இருக்குது. அப்படின்னா எது வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ 136 வந்து என்னது, என்னோட எல்சிஎம்மா, ஹெச்சிஎஃப் வந்து 16. இப்போ இது ரெண்டுக்கு வந்து ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 16 வந்து 36ல் அடங்குமான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது 16ஆல் 136 டிவைட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்படி டிவைட் ஆகணும், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்னு சொல்லி ஏதாவது இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ஜோடி பேர் வந்து எக்ஸிட் ஆகும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அப்படி ஒரு இணையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அப்படிப்பட்ட இணை இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு 136ல் 16 அடங்கவே அடங்காது. ஏன்னா நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், டேட்டா டிவைட் ஆகாது. அதனால் அப்படிப்பட்ட இணை இல்லைன்னு சொல்கிறேன். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஏபி, இது ரெண்டுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஏபிக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன், நமக்கு ஏன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் பி கமா சி, அதுக்கு என்ன கிடைக்குது, பி கிடைக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப், சரி இது ஹெச்சிஎஃப்ல மீப்போமானா எல்சிஎம், எல்சிஎம் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, சி கமா ஏக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மீப்போமா. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்சிஎம்னா என்ன, ஹையஸ்ட் ஃபேக்டராக தான் இருக்கணும். இது ரெண்டில் எது ஹையஸ்ட் ஃபேக்டராக இருக்குது, ஏ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் பிசி கம்பேர் பண்ணும்போது எனக்கு பி தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஏ அதிகமாக இருக்குது, ஏ வந்து பியோட அதிகமாக இருக்குது. ஆனால் சி என்ன இருக்குது, சியோட பி அதிகமாக இருக்குது. அப்படின்னா நமக்கு சிக்கும் ஏக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம்னா ஹையஸ்ட் எது இருக்கோ அதுதான் வரும். ஸோ ஏ பெருசா சி பெருசா, நம்மளுக்கு ஏ தானே பெருசு. ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும், ஆப்ஷன் ஏ. ஏபி இது ரெண்டில் ஹையஸ்ட் ஏ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம இப்படி சால்வ் பண்ணி எது பெருசோ அதை எடுத்துக்கிறோம். இந்த சம் பார்த்தோம்னா ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட மீச்சுமா என்ன 480 கொடுத்துருக்காங்க. அப்போனா அதோட மீ போவா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ நம்மளுக்கு அதாவது 5x இன்ட்டு 6x ஈக்குவல் டு 480, அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன எக்ஸ், நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 5ஆல் டிவைட் பண்ணுவோம், 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 48 மிச்சம் 0. இங்கே வந்து 5ஆல் அடி கொடுத்தோம்னா 1 5 5 மிச்சம் 3 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 16 கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரெண்டு எண்களோட மீப்போவா மற்றும் மீப்புமா முறையை கொடுத்துட்டாங்க. அதாவது ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு முதல் எண்ணை வந்துட்டு 2 நம்பர் இருக்குமா, அதில் முதல் எண்ணை வந்து 2ஆல் வகுக்கும் போது நமக்கு ஈவு, ரிமைண்டர் வந்து 50 கிடைக்குது. அப்படின்னா ரெண்டாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒன்றே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 2ஆல் வகுக்கும் போது ஒரு நம்பரு, அந்த நம்பர் எதுனாலும் சரி, அது 2ஆல் வகுக்கும் போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 50 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்ன இருக்கும்னா இந்த பெருக்கும் போது 100ஆக மாறிடும்.
ஒரு எண் 100ன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி சொல்லாமல் இப்படி கொடுத்துருக்காங்க. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும்போது ஈவு 50 கிடைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ 2வது என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? எல்சிஎம் என்ன? 50 × 250. இது வந்து எல்சிஎம் × HCF. ஒரு நம்பர் 100. அப்போ அடுத்த நம்பர் என்ன ஒய்ன்னு வச்சுக்கிறோம். தெரியல, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 5 × 25 என்ன? 125. ஸோ 2வது நம்பர் என்ன இருக்கும்? 125 இருக்கும். அந்த ஒரு நம்பரை இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் சேஞ்ச், இல்லை மெத்தடு சேம். பார்த்தோம்னா இந்த சம்மு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இந்த சம்மு சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் மீப்போவா எல்சிஎம் நம்பர் பாருங்கள். எத்தனை கொஸ்டின் பேப்பரில் வந்து எல்லாம் ஒரே பேட்டர்னாக தான் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நல்லா சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. ஒரு எண் 128 அவங்க மச்சம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா சேம் மீப்போவா கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. 3:4ங்கிற 2 நம்பர் எடுத்துகிட்டு அதில் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. மீப்போமா இதையும் சீல வந்து சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் நம்ம பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 43, 91, 183 இந்த 3 நம்பரை வந்து வகுக்கும்போது ஒரே மீதி தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணுனா HCF. ஒரே மீதி தரக்கூடியதுன்னா 3க்கு எல்லாம் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ 91 - 43, அதாவது 3 நம்பரை வந்து இப்படி டிவைட் பண்ணி வச்சுக்கணும். 183 - 91, 183 - 43. இந்த மாதிரி இந்த 3 நம்பரையும் வந்து மாற்றி மாற்றி மைனஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு காமன் என்ன வரும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ 93 வந்து 43 போச்சு, 48 வரும். இது பண்ணுவோம் 92, இங்கே 140. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது 3க்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். அது அவ்வளோதான் ஆன்சர். இது 3 ஒரே மீதி தரக்கூடியதுனால இது 2க்கும் இருக்குல்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 48, 92, 140. 4 இருந்தாங்க 8, மிச்சம் முன்னாங்க 12, இருந்தாங்க முன்னாங்க 12, மிச்சம் 2 5. இது 35. இங்கே 12 இருக்குது, 23 இருக்குது, இங்கே 35 இருக்குது. இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நடுவில் 23 இதாலே வந்துட்டு போகாது. 23 மட்டும்தான் போகும். அதனால் நம்மளுக்கு HCF என்ன இருக்கும்? 4 மட்டும்தான் வரும். ஆப்ஷன் ஏ. இப்படி எல்லோரும் வந்து எங்களே வைக்கும்போது ஒரே மீதினா அது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க இல்லை மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மிகப்பெரிய எண்ணா HCF கண்டுபிடிங்க, மிகச்சிறிய எண்ணா எல்சிஎம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்பாங்க. XYZ தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரமும், எக்ஸு முடிக்க 6 மணி நேரம், ஒய் முடிக்க 4 மணி நேரம், ஜெட்டு முடிக்க 12 மணி நேரம் எடுத்துச்சுன்னா 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது நேரம் அண்டு ஒர்க் அண்டு டைம் அது நம்மளோட அந்த இதிலே வரும். எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இது எக்ஸு, இது ஒய், ஜெட். எக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்யுது, ஒய் வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஜெட்டு வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேர் எவ்வளோ நேரத்தை செஞ்சு முடிப்பாங்கன்னா இவங்க 3 பேர் மொத்தம் வந்து எவ்வளோ ஒர்க்கு பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தமாக 3 பேர் சேர்ந்து எவ்வளோ ஒர்க்கு பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சானா மொத்த ஒர்க்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 12, 4, 6 இந்த 3க்கு எல்சிஎம் என்ன வரும்? 12 தானே வரும். ஏன்னா 6, 4, 12. இப்போ பார்த்தோம்னா 3 நாள் எடுத்துட்டோம்னா 2, 4, 3, 12. இங்கே வந்துட்டு 2 எடுத்தோம்னா 1, 2, 2, மிச்சம் 2. இப்போ 3 என்ன 12. ஸோ எல்சிஎம் வந்து 12. இப்போ வந்து 12னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 2ஆல் பெருக்குனா தான் 12 கிடைக்கும். இங்கே 4 இருக்குது, 3ஆல் பெருக்குனா தான் 12 கிடைக்கும். இங்கே 1ஆல் பெருக்குனாலே 12 கிடச்சிரும். இப்போ வந்து இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு 12 ஒர்க்கு. அவங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் தான் பண்ணுறாங்கன்னா மொத்தமே 12 ஒர்க் தான் பண்ணுறாங்க. அதில் எக்ஸுங்கிறது ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு முடிச்சிருவாங்க, ஒய்ங்கிறது 3 ஒர்க்கு முடிப்பாங்க, ஜெட்டுங்கிறது 1 ஒர்க்கு முடிப்பாங்க. இப்போ 3 பேர் எத்தனை ஒர்க்கு ஒரு நாளைக்கு முடிப்பாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு முடிப்பாங்க பார்த்தா தானே மொத்த ஒர்க்கு வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதை பார்த்தோன்னா மொத்தம் என்ன 6 ஒர்க்கு. 12 ஒர்க்கில் ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு முடிச்சிருவாங்க. அப்போ எத்தனை 2 நாளில் மொத்தம் அந்த 12 ஒர்க்கையும் முடிச்சிருவாங்களா? ஸோ ஆன்சர் 2 ஆப்ஷன் டி. இதுக்கு ஆப்ஷன் டி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இடைவெளியில் அடிக்கும் 6 மணிகள்
ஒரு சேரை அடிக்க தொடங்கின்றன 30 நிமிடத்தில் எத்தனை முறைக்கு ஒரு சேரை வந்து அடிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு 6 பெல் எடுத்துக்கிறாங்க. ஒரு பெல் வந்து ஒரு பெல் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்கும், இன்னொரு பெல் 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்கும், இன்னொரு பெல் 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இப்படி 6 பெல்லு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுட்டாங்க. 30 நிமிஷத்துக்குள்ள அந்த 6 பெல்லும் வந்து எப்போ ஒரே டைமில் அடிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டாங்கன்னா ஒரே டைம்ங்கும்போது நமக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 2, 4, 6, 8, 10, 12. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2, 1, 2, 5, 6. இதில் 2 காமிச்சா 1, 1, 3, 2, 5, 3. இப்போ 2 கல்ல 3 காமனாக எடுக்க முடியும். ஸோ 1, 1, 1, 2, 5, 1. இப்போ 5 2 பேருக்குன்னா என்ன வரும்? 10 வருமா? இது 2 பேருக்குன்னா 4, 4 3 12, 12 × 10 120. 120 வந்து எனக்கு இதோட எல்சிஎம் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து என்ன நிமிஷம் வினாடி, அப்போ 120 செகண்டு. 120 செகண்டு நமக்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30 நிமிஷம். இதே நம்ம வந்து 120 செகண்டாக இருக்கா, நம்ம வந்து நிமிஷத்துக்கு மாற்றணும். எத்தனை நிமிஷத்துக்கு வரும்? 2 நிமிஷம். மொத்தம் 30 நிமிஷத்துலனா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 3மே மீட் பண்ணிக்கும். அப்போனா எத்தனை தடவை சந்திக்கும்? 15 தடவை இந்த 3மே வந்து சந்திக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எப்போ ஒரு சில அடிக்கும்? 30 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை அடிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம 15ன்னு பார்த்த உடனே டேரெக்டாக 15வே போட்டுறக்கூடாது. ஏன் 15 போட்டுறக்கூடாதுன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 16 தான் வரும். அதாவது இப்போ வந்து ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 12 மணிக்கு ஒரு தடவை அடிச்சிருப்பாங்க. அடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த 12லேருந்து 12:30 பார்க்கும்போது இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணிட்டே இருக்காங்க. 12:02, 12:04, 12:06 இந்த மாதிரி ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு அடித்து நம்ம 12:30 வரைக்கும் போடுவோம். அப்போ 12 மணிக்கு ஒரு தடவை அடிச்சிருவாங்க. அந்த அடித்ததை சேர்க்கும் போது நம்மளுக்கு எத்தனை வரும்? 16 வரும். ஸோ டேரெக்டாக 15 போட்டுறக்கூடாது. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெஸ்ஸம் பார்த்தோம்னா எல்சிஎம் ஆஃப் 2 இதோட அதே மாதிரி தான் 2 நம்பரோட எல்சிஎம் வந்து என்னவா இருக்குன்னா 20 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. எல்சிஎம் வந்து 20 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து 25 20 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் 25 20. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 480ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஒரே ஃபார்மில் அந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா 20 ஹெச்சிஎஃப்னு போட போகிறோம். இப்போ 20 ஹெச்சிஎஃப் இங்கே போட்டேன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஹெச்சிஎஃப் இருக்குது. ஆட் பண்ண என்ன வரும்? 21 ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 25 20. அப்போ நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் மட்டும் வேணும்னா இது என்ன பண்ணுவோம்? 21 டிவைட் பண்ணுவோமா? 21 டிவைட் பண்ண என்ன வரும்? ஒரு 21 21 மிச்சிங் என்ன வரும்? 40. ஸோ 2 120. இப்போ எனக்கு ஹெச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்கு? 120ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2ஆவது நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் அந்த 2ஆவது நம்பர் நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு நம்பர் என்ன? 480. 2 நம்பரோட பெருக்கு தொகை போட்டு 2ஆவது நம்பர் தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 20 × ஹெச்சிஎஃப் தானே. ஹெச்சிஎஃப் என்ன 120ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து நான் எல்சிஎம்க்கு பதிலாக மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் ஹெச்சிஎஃப் போடணுமா? அது என்ன 120. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சரோ அதான் ஆன்சர். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா 1 12 12 4 12 48 வருமா? இங்கே 4ங்கும் போது 1 நாங்க 4 முன்னாங்க 12 மிச்சம் 0 30. இப்போ இருக்குன்னா 2 3 பேருக்குன்னா 6. இங்கே ஒரு 0 பேலன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 600. ஸோ ஆன்சர் என்ன? 600. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4. நம்ம எடுத்துக்கிறோம் எல்சிஎம்க்கு 20 டைம்ஸாக ஹெச்சிஎஃப்னு எடுத்துகிட்டு 2ஐயும் ஆட் பண்ணும்போது எல்சிஎம்க்கு பதிலாக அந்த இதை அப்ளை பண்ணி நம்ம தெரிஞ்ச அதே ஃபார்மில் கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் 600. இந்த மாதிரி சம்மு வந்து அடிக்கடி வந்து கொஷினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு 200க்கும் 300க்கும் இடையில 689 இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பரால டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னா 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 689க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 72 வருமா? என்ன செஞ்சு பார்த்துக்கோங்க. 72 தான் வரும்.
3 போட்டோம்னா 2 8 3. இப்போ 2 காமன் எடுத்தா 1 4 3. 12 12 இன்ட்டு 2 24 24 இன்ட்டு 3 போட்டா 72 கிடைச்சிரும். ஸோ எல்சிஎம் வந்து என்ன 72. இப்போ 200க்கும் 300க்கும் இடையில வந்துட்டு 72ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ 200க்கும் 72க்கு இடையில என்னெல்லாம் டிவைட் ஆகும். இப்போ 216 ஆகுமா. அதுக்கடுத்து என்ன ஆகும் 72 × 4ஆல் பெருக்கும்போது 4 16 நாங்கள் 8 7 21 8 5 20 6 20 7 24 288. இந்த ரெண்டு நம்பர் 216 288ங்கிற ரெண்டு நம்பர் மட்டும்தான் என்ன பண்ணும் நமக்கு 72ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்பர் 2. இந்த மாதிரி இந்த 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 3ஆலே டிவைட் ஆகக்கூடியது எந்த நம்பர் கேட்டாங்கன்னா அது 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த 200க்கும் 300க்கும் இடையில எந்த நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பி 2. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரே இடத்துல துவங்கி ஒரே திசையில் A, B, C என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி வந்து ஓடுறாங்க. 3 பேர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 3 இப்படி சுற்றி வராங்க. வரும்போது A வந்து 252 செகண்ட் எடுத்துக்குது, B வந்து 308 செகண்ட் எடுத்துக்குது, C வந்து 198 செகண்ட் எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிச்சுன்னா 3 பேர் வந்து எப்போ வந்து சந்திப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி கேட்டால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ஆன்சர் போட போகிறோம், அவ்வளோதான். இதான் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சம். 252 308 198 பார்த்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 6 1 மிச்சம் 1 2 10 4 92 18 மிச்சம் 1 92 18. அடுத்து நம்ம 2 அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 11ஆல் இல்லை 2ஆல் போடுறோம். 6 2 12 மிச்சம் 3 7 14 மிச்சம் 7 இங்கே 99 அப்படியே வரும். அப்புறம் இங்கே 11ஆல் போடும்போது 63 7 9. திரும்ப என்ன எடுக்கலாம் 7 எடுக்கலாமா. 7 எடுக்கும்போது 9 7 எத்தனை 63. ஸோ இங்கே 1 இங்கே 9 2 கேள்வி என்ன காமனாக எடுக்கலாம் 9 காமனாக எடுக்கலாம். ஸோ 1 1 1. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கினா தான் நம்மளோட என்னது எல்சிஎம். இது 2 பெருக்கணும்னா 4 4 28 28 × 99 என்னவோ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 99 × 28 போட வரேன். 8 9 72 மிச்சம் 7 72 × 7 79 18 மிச்சம் 1 18 19 11 17 மிச்சம் 1 10 17 மிச்சம் 1 2772 வருதா. இது என்ன கண்டுபிடிக்கணும்னா இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து ஒரு வினாடி, அதாவது செகண்டு. நமக்கு ஆன்சர் எல்லாம் இருக்குது, எல்லாமே நிமிடத்தில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும் 60ஆல் டிவைட் பண்ணணும். நிமிஷத்தை மாற்றுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 60ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 46 நிமிஷம் 12 செகண்ட் வரும். ஆப்ஷன் சி. இதுக்கு என்ன வரும், இதை வந்து 60ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 46 நிமிஷம் 12 செகண்ட் தான் வரும். இந்த மாதிரி ஒரு 3 வந்து ஒவ்வொரு செகண்ட் எடுத்துக்குது. அப்போனா 3 எப்போ மீட் பண்ணுன்னு கேட்டாலே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஆன்சரில் வந்து என்ன இருக்குது, நம்ம கொடுத்துருக்க அழகில் தான் இருக்கா இல்லை வேறு அழகில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படிலாம் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் ப்ரீவியஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான். 2 எண்ணை பெருக்கும்போது 2 எண்ணோட பெருக்கல் தொகை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எல்சிஎம்க்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். எல்சிஎம்னா என்ன ஹெச்சிஎஃப் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த கான்செப்ட் எப்படி ரீகால் பண்ணிட்டீங்கன்னா எப்படினாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸ் கிளாஸில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.